அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். வணக்கம். உனக்கு பிடிக்காதவர்களிடம் பழகாதே, யாரா எடுத்து பழகணும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும், பொதுமக்களுக்கும் நல்லா இருக்கும். கேள்வி கேட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஐயா நிறைய கேள்விகள்லாம் கேட்டுன்னு இருக்கிறார் தொடர்ந்து. அது மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைய இப்போ கேள்வி கேட்டுக்கிறது ரொம்ப சுருக்கமான கேள்வி, ஆனால் அதில் பெரிய பொருள் இருக்குது. உனக்கு பிடிக்காதவர்களும் பழகாதே அப்படின்றீங்களே அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு. நாமும் பழகும்போது ரொம்ப அற்புதமாக இந்த உலகத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பழகணும். அப்புறம் எப்படி இது பழகிறதுனா அதுதான் சொல்கிறார் வள்ளுவர் அற்புதமாக. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் சொல்றாரு அற்புதமா. ஒருத்தர்கிட்ட பழகும் போது அவரோட குணத்தை நாட சொல்றாரு. குணம்னா அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத பழகும் போதே தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றாரு குணம் நாடி குற்றம் நாடி. குற்றம்னா அவர் எதனா சமுதாயத்தில் கெட்டது பண்ணிக்கிறாருன்னா அதை தெரிஞ்சுக்கலாமா, அப்போ பழகும் போதே கண்டுபிடிக்கலாம். அதுதான் சொல்றாரு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் சொல்றாரு. அவற்றுள்னா அதுக்கப்புறமா சொல்றாரு மிகை நாடி இன்னும் தெளிவா நீ ஆராயி. எப்படி சொல்றாரு பாருங்க, இன்னும் தெளிவா ஆராயி. அவர் சொல்றாரு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி. மிகைனா இன்னும் தெளிவா நாடி மிக்க கொள்ளல். மிக்க கொள்ளனா அதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட நட்பை வச்சுக்கோ. அந்த நட்பு நிரந்தரமான நட்பா இருக்கும். அப்படி இல்லாம தேவையில்லாத ஒரு ஆள் கூட பழகி நம்ம வீணாகிறத விட நம்ம பழகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்படி அந்த நல்ல ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் நமக்கு பிடிக்காதவர்களிடம் பழகக்கூடாது. அப்போ பிடிக்காதவர்கிட்ட பழகினா அவன் தப்பாயிடும். அப்போ அதனால என்ன ஆகும்னா முதல்ல பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட பழகி வேஸ்ட்டு. தேவையில்லாத பழக்கம் எதுக்கு நமக்கு பழக தேவையில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், பழகத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனால நாம் சிந்திச்சு பார்த்து நம்ம பழகணும். அப்போ பிடிக்காதவங்க என்ன பண்ணோம், நம்ம ஒதுங்கிறதுக்கு நம்மளுக்கு விலகிறது நல்லது. பிடிக்காதவங்கிட்ட என்ன பண்ணப்பா அப்படியாப்பா நிப்பாப்பா அவன் வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அதை விட்டு பிடிக்காதவர்கிட்ட பழகி நம்மளும் காலமும் வீணாகிறத விட நமக்கு பழகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதனால நம்ம பிடிக்காதவரோட பழகாமல் இருக்கிறது நல்லது. அதனால நம்ம பழகும் போதே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யார் என்ன சமாச்சாரம். பிடிக்கலன்றதை கட் பண்ணிடணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு நல்லது. அப்போ பிடிக்காதவர்கிட்ட நம்ம பழகாமல் இருக்கிறது நல்லது. அதனால ஐயா இன்னைக்கு அற்புதமான கேள்வி கேட்டுக்கிறாரு. பிடிக்காதவர்கிட்ட பழகாதேன்னு ரொம்ப அற்புதமான வார்த்தை. இதை மக்களுக்கு கேட்டு உங்களுக்கு பிடிக்காதவர்கிட்ட பழகாமல் நீங்கள் தப்பிச்சிக்கின்னு உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழுங்க. அதான் நல்லது. ரொம்ப நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மரணி வாழ்க. ஐயா பிடிக்காதவர்களிடம் பழக வேணாம், அந்த பழக சொல்ல அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. எனக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்குது. அதை பார்த்து பொதுமக்களும் புரிஞ்சுப்பாங்க நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த எபிசோடில் ஐயாவை மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலமா சந்திக்கிறேன். நன்றி.